ජනවාරි මාසේ 10 හෝ 11 ஜனவரி 10 அல்லது 11ஆம் திகதி தற்போதைய ஜனாதிபதி பிரகித் எக்னலிகொட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கினார். அதை நான் எதிர்த்தேன். ஜனவரி 13 அன்று ஜனாதிபதிக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தேன். எனக்கு தெரிந்தவரை வேறு பலரும் அதனை எதிர்த்தனர். அதனுடன் 2026 ஜனவரி 16ஆம் திகதி காலியாகும் போது வழங்கப்பட்ட பதவியை ஜனாதிபதி நிறுத்திவிட்டார் என்பதை நான் அறிந்தேன். அதே நாள் மாலை, அதாவது ஜனவரி 16 அன்று பிற்பகல் 3:08 அளவில் எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் வந்து அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலளித்தேன். மறுபக்கம் என்னை நீளாகலத்தை கொடுக்கச் சொன்னார்கள். நீளாகலத்தை கொடுங்கள். பிறகு நான் நீங்கள் யார் என்று திரும்ப திரும்ப கேட்டேன். அவர் உங்கள் சவப்பெட்டிக்கு நீளாகலத்தை கொடுக்கச் சொன்னார். தடுமாற வேண்டாம், தடுமாறினால் நடக்கும் விடயம் தெரியாது என்று கூறினார். உன்னால் அறிந்து கொள்ளவும் முடியாது என்று கூறினார். பிறகு வீட்டிலிருந்த வேறொருவர் மூலம் அந்த நபரின் தொலைபேசியில் அதை பதிவு செய்தேன். එයාගේ ෆෝන් එකේ වීඩියෝ එක ඔන් කළා ඒක රෙකෝඩ් කළා. නෑ ඉතින් ඔයාගේ නම කියන්නකෝ. ඕගොල්ලන් චන්ඩිනේ. චන්ඩි නම් කියන්න බය නෑනේ. ඉතින් ඔයා නම කියන්න. අනික බ්‍රිගේඩියර් කෙනෙක්. මම රිටයර්ඩ් බ්‍රිගේඩියර් කෙනෙක්. අයියෝ පව්. ඕව තමයි මිනිහා කෑ ගැහුවේ. හරි නිකම් බොරුල බලම්බොල පුම්බලාගේ ඉඳපාවයි කුලන් අරපුවාම වෙච්ච දෙයක් නැති වෙනවා. ආඩේ නෝයි. මේ නඩු මෙහෙම දිග්ගස්සන එක இதுபோன்ற வழக்குகளை நீடிப்பது பாதிக்கப்பட்டவர்களை அச்சுறுத்துவதற்கும் துன்புறுத்துவதற்கும் ஒரு ஆயுதமாக மாறும். தண்டனையிலிருந்து தப்பித்தல் என்றால் அதுதான். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எப்போதும் பாதிக்கப்பட்டவர்களை துன்புறுத்துவதற்கு இதனை பயன்படுத்துகின்றார்கள். இதை நடக்க விடாதீர்கள். இந்த வழக்கை வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது கேட்டு பிரகீத்துக்கு நீதி வழங்கி இந்த குற்றவாளிகளை தண்டியுங்கள். සතියට දවස් 3ක් හරි අහලා මේක මේ අවුරුද්ද අවසන් වෙන්න ඉස්සෙල්ලා අවසන් කරන්න ප්‍රගීට යුක්තිය ලබා දෙන්න මේ අපරාධකාරීන්ට නිසි දඬුවම් ලබා දෙන්න